அதே போல தான் இங்கே கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா ஏற்கனவே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கம் போல் சொல்கிற விஷயம் தாங்க, நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம் ட்ரவுன் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஃபீல்ட் லெவலில் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்காக நம்ம தோழர்களெல்லாம் தொடர்ந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க பேக் டு பேக் மக்கள் சேவை பண்ணி அது ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. நான் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமா துறையிலும் சரி, நம்ம கலெக்ஷன்ஸும் நம்ம ட்ரெயிலர் ரீச் பண்ணுறதும் ட்ரெண்டிங் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்பர் 1. அந்த மாதிரி நம்பர் 1 இருக்கிற நம்மக்கிட்ட விளையாடலாமா சொல்லுங்கள் பார்ப்போம். இதை நான் ஏன் சொல்ல காரணம்னா, காலையில் ஒரு நியூஸ் வருது. ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய சேனல், அவங்க பேர் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன், தந்தி சேனலில் ஒரு கார்டு ஒன்று வருது. அந்த கார்டு பார்த்தோன்னே ஒரு செகண்ட், என்னடா இது உண்மையாக இருக்குமோ, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா நம்ம கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகி எல்லாருமே எனக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். மாவட்ட செயலாளர்கள்லேருந்து பகுதி நிர்வாகிகள்லேருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க. ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம இயக்கத்துலேருந்து வந்தனால எல்லாரோட முகம் தெரியும். பனையூரில் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு எல்லாருமே தெரியும். சடனாக இந்த நியூஸ் வரும்போது என்ன நடக்குதுன்னும் போது, நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வித்தின் 1 hour, 1 மணி நேரம் கூட சொல்ல முடியாதுங்க, அரை மணி நேரம் சொல்லலாம், அதுக்குள்ளே அந்த பொண்ணு யார், அவங்க குடும்பம் என்ன, எதனால் இது நடந்தது, இந்த நியூஸ் உண்மையா பொய்யா, ஸோ எப்படி இதை கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு பிச்சு 2 சைடாக போட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதை பார்க்கும்போது என்னடா பசங்க இப்படி இருக்காங்களே, இந்த மாதிரி பசங்கிட்ட நீங்கள் மோதலாமா? முக்கியமாக சொல்ல வேண்டியது திமுகவோட ஐடி எங்ககிட்டலாம் நீங்கள் விளையாடலாமா? ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பேச வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பொய் பிரச்சாரம், அவதூறு பரப்புறதெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு கைவந்த கலை. அது நம்ம சொல்லி தெரியணும் தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா பல வருஷமாக அவங்க பண்ணுறாங்க. யார் ஆளுங்கட்சியாக வராங்களோ அவங்க பண்ணுற ஒரு மெயின் விஷயம் இதுதான். ஆனால் இது லோக்கலில் நடக்கிற விஷயம். ஸோ வெளியே பெருசாக தெரியாது. அதாவது பெரிய லெவலில் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டிப்போம், அதனால் அடியிலேருந்து அடிப்போம்னு சொல்லி இப்போ ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குதுன்னா எதிர்கட்சி யாராக இருக்காங்களோ அவங்கள பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம், இந்த திருட்டு விஷயம், போக்சோ கேஸ், இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த கொலை, ரவுடிசம், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பூசுவாங்க. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம தாய்மார்களும் நிறைய பப்ளிக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் டிவி தான் பார்க்குறாங்க. நியூஸை வச்சு பார்க்கும்போது வருது, இந்த கட்சியை சம்மந்தப்பட்டவர் இந்த கொலை பண்ணியிருக்காரு, கத்தியோட சுற்றுனாரு, இதை பண்ணாரு, இந்த பண்ணாரு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் ப்ரொமோட் ஆகும். அதை பேப்பரில் வரும், டிவியில் வரும். இதை வந்து பார்க்கும்போது நம்மளை மாதிரி சாதாரணமாக ஆளுங்க என்ன நினைப்பாங்க, இந்த கட்சி வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது, இவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி நல்லா இருக்குது, அவங்களுக்கே நம்ம ஓட்டு போட்டுடலாம், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க, வழிபறி பண்ணுறாங்க, செயின் ஸ்நாச்சிங்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க மேலே இருக்குது. அவங்க பார்க்குறது டிவி தான், டிவியும் நியூஸும் தான் அவங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட்டு எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ காலையில் ஒரு நியூஸ் வருது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஒன்றிய இணைச் செயலாளர் ஒரு பெண்மணி, அவங்களோட ஃபோட்டோ, அவங்க அதை திருடினாங்களா இல்லை திருடலையா இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்றதை பற்றி அவங்க குடும்ப டீட்டெயிலை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஆனால் அது ஒரு பெண், அதனால் அதை பற்றி நம்ம தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. ஆனால் அவங்க வச்சிருக்க டேக்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா நிர்வாகி கைது. ஸோ பார்த்தேன் அந்த நியூஸை பார்த்தோன்னா இமீடியட்டாக கன்னியாகுமரியில் இருக்கிற நம்ம நண்பர்கள்லாம் தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க நிறைய ஷாக்கிங்கான விஷயம் சொன்னாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நண்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரான சபின் அவர் பார்த்திங்கன்னா ஒஃபிஷியலாக அவரோட லெட்டர் பேட்டில் எங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவங்க நம்ம கட்சியில் அதிகாரபூர்வமாக எந்த போஸ்ட்லையும் கிடையாது, இது பொய்யான விஷயத்தை பரப்புகிறாங்க தந்தி சேனல், அதை வன்மையாக கண்டிக்கிறோம், இனிமேல் வருங்காலங்களில் நீங்கள் ஏதாவது நியூஸ் போடுறதா கிராஸ் செக் பண்ணிவிட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அது பயங்கரமாக வைரலாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ நம்ம கட்சி ஆரம்பித்தோன்னா நிறைய கட்சியிலேருந்து நம்மளை வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. நிறைய பேர் ஏடிஎம்கேலேருந்து வராங்க, டிஎம்கேலேருந்து வராங்க, சீமான் கட்சியிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து சேர்றாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறோம். விஜய் நான் சொன்ன மாதிரி அடுத்த கட்சியிலேருந்து வரும்போது நம்ம வரவேற்போம், அவங்களுக்கு தேவையான மரியாதையை நம்ம செய்வோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த பெண் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நாங்கள் உங்கள் கட்சியில் ஒர்க் பண்ணுறோம், சரி சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல. அதாவது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
மாவட்ட செயலாளர் பதவி தான் தலைவரோட அனுமதியோட ஒஃபிஷியலாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலே தெரியும். ஒஃபிஷியலாக தலைவரோட சைனோட பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட 15 நிர்வாகிங்க மாவட்ட செயலாளரோட சேர்த்து ஒஃபிஷியலான நிர்வாகிகளை விஜயன் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகிங்க இப்போ எங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயனை ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஐடி விங்கு, அதே மாதிரி அட்வொகேட் டீம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக அவரோட சைனோட வந்திருக்கு. இது வரைக்கும் வேறு யாருமே மகளிர் அணி இருக்குது, இளைஞர் அணி இருக்குது, மாணவர் அணி இருக்குது, பகுதி செயலாளர் இருக்காங்க, இந்த எந்த போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா விஜயனை இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்றிய இணை செயலாளர் போது எப்படி அந்த போஸ்ட் வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றிய செயலாளர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி அவங்களுக்கு அந்த இணை போட முடியும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான விஷயம். விஜய் நான் சைன் போட்டு கொடுக்காத ஒரு போஸ்ட் அது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னும் போது வேடிக்கையாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறது, மிகப்பெரிய சேனல், நிறைய டிஆர்பி ரேட்டிங்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு செய்தியை போடும்போது யோசிக்கணும், இவங்களுக்கு இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க, இத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க, நம்ம சேனல் பேர் கெட்டு போயிடுமேன்ற ஒரு சின்ன மனப்பான்மை கூட இல்லாமல் அவங்க எப்படி இதை டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அந்த கார்டு பார்த்தோன்னா விசாரிக்கும் போது அவங்களோட ப்ரொஃபைலில் போய் நம்ம செக் பண்ணும். அதாவது அந்த லேடி அந்த நகை திருநாங்கன்னு சொன்னாங்களே, அவங்க ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, திமுகவை சேர்ந்த நிறைய போஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க. அப்புறம் விசாரிக்கும் போது நம்ம அங்கே இருக்கிற நிர்வாகிகள் சொல்லும்போது இதுக்கு முன்னாடியே அவங்க திமுகவில் தான் இருந்திருக்காங்க, இப்போவும் அவங்க திமுகவில் தான் இருக்காங்க, நடுவில் வேணால் நம்ம கட்சிக்கு வந்து 2-3 நாள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனாங்க. ஸோ கட்சிக்கு வராங்களே என்னனால நம்ம கூப்பிட்டு பேசணுமே தவிர ஒஃபிஷியலாக நம்ம பார்ட்டியில் அவங்க இன்னும் ஜாயின் பண்ணலை, இப்போவும் திமுகவில் தான் இருக்காங்க. ஸோ அப்போவே விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிற்கிது, அவங்களோட வண்டி, அதில் டிஎம்கேயோட ஃப்ளாக் இருக்குது. ஸோ அது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அவங்களோட சோஷியல் மீடியாவில் போனால் திமுகவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. ஸோ இதை பார்த்தோன்னா தெரிஞ்சிச்சு யார் இதுக்காக வேலையை பார்த்துருப்பான்ட்டு. ஸோ இதுதான் முன்னாடி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த திருட்டு விஷயம் இல்லை வேறு ஏதாவது கொலை இல்லை செயின் ஸ்டாச்சிங் யாராவது பண்ணாங்கன்னா இமீடியட்டாக அதை எடுத்துகிட்டு இந்த கட்சியோட, அதாவது அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எந்த கட்சி ஆபத்தாக இருக்கோ அவங்கள டார்கெட் பண்ண வேண்டியது. நான் அடியில் வந்தால் யாருக்கும் தெரியாதுல்ல, வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு லோக்கல் ஏரியாவில் ஒரு பையன் இதை பண்ணியிருக்கான், தமிழக வெற்றி கழக நிர்வாகி, இல்லை இந்த இடத்துல ஒரு வயசானவங்க இதை பண்ணியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி, இல்லை அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு, கத்தியோட நடந்திருக்காங்க, உடனே தோளில் துண்டை போட்டுவிட்டு இல்லை இது இந்த கட்சியோட நிர்வாகி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாநாட்டில் உங்களுக்கு நடந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு விழுந்தது ஒரு பையன், பேசுனது ஒரு பையன், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க அந்த நகையை திருடினாங்களா, இல்லை அந்த இடத்துல என்ன நடந்தது, அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இல்லை இது ஒரு செட்டிங்காக நம்ம மேலே அவதூறு பார்ப்பறதுக்கு செட்டிங் பண்ணாங்களா, இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகல. ஆனால் அவங்க ஒரு பெண்ணுன்றனால, விஜயன் எப்போவுமே பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாரு, அதனால் அவங்க ஒரு பெண்ணுன்றனால அவங்கள பற்றி டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி சொல்ல விரும்பலை. அவங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டு போட்டோம். ஸோ நம்ம இங்கே பேச வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக நிர்வாகி இணை செயலாளர், அதாவது ஒன்றிய இணை செயலாளர் போட்டதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணோம், மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த லேடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம கட்சிக்கு ஒரு 2-3 வாட்டி அவங்க வந்தாங்க, சேர்றேன்னு சொன்னாங்க, நான் அவங்க கட்சியில் சேர்ந்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு போஸ்டிங்கும் அவங்களுக்கு வழங்கலை. நம்ம பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி தான் போஸ்டிங்கே போடுவோம். அதனால் எந்த போஸ்டிங்கும் நம்ம அவங்களுக்கு வழங்கவே இல்லை. அவங்க திமுகவில் இருந்த ஒரு நிர்வாகி, அவங்க திமுகவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போவும் அங்கே தான் இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் செக் பண்ணோன்னா நம்ம பசங்க அதை தெரிஞ்ச உடனே, அவங்க அந்த கொடியோடு நிற்கிற கார்லாம் தெரிஞ்ச உடனே அதை எடுத்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதுக்கான பெரிய வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட் போடுறது, தந்தி டிவி எச்சரிக்கை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நான் இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன். எப்போவுமே நம்ம சொல்கிறதான், நீங்கள் ஏடிஎம்கே நினச்சிட்டு மாற்று கட்சின்னு நினச்சிட்டு எங்ககிட்ட விளையாடாதீங்க. முக்கியமாக திமுக ஐடி விங்கும் இந்த காசை வாங்கிட்டு நியூஸை பரப்புகிற இந்த சேனல்ஸ் ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துறது என்னென்னா, ஸோ நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேட்டகரியே கிடையாது. நீங்கள் என்ன அவதூறு பரப்புனாலும் உண்மை என்னன்றதை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபோன் இருக்குது, எல்லாருக்குமே உண்மை என்னன்னு தெரியும். அது எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ எல்லாருமே அதை பண்ணுவோன்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஆடுற மாதிரி எங்ககிட்ட ஆடாதீங்க, நாங்கள் வேறு மாதிரி. இது கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இத்தனை வருஷமாக பார்த்த கட்சிக்கெல்லாம் வேறு அரசியல் ரீதியாக பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இவங்கள திட்டுவாங்க, அவங்கள திட்டுவாங்களே தவிர மற்றபடி ப்ராப்பரான ஒரு அரசியல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இனிமேல் பார்க்க போகிறது யங்ஸ்டர்ஸோட அரசியல். எங்கள் அண்ணன் வந்துட்டார், மாஸ் பொலிட்டிக்கல் லீடர் வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் பரப்புற அவதூறு எல்லாமே அடித்து நுறுக்கி நாங்கள் போட்டுருவோம். ஸோ ஒரு வாட்டி சொல்லும்போது யோசிக்கணும், நம்ம இவரை பற்றி பேசுகிறோமே, இவரை பற்றி பேசினா நம்மளை அடி நடிப்பாங்களே, ஸோ உண்மையை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இப்போ யாருக்கு நஷ்டம் சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ ப்ரொமோட் பண்ணீங்க, என்ன ஆச்சு? இப்போ எங்கள் பசங்க அதை அடித்து நொறுக்கி உங்கள் கையில் கொடுத்துட்டாங்களே. ஸோ திமுகவில் இருக்க கவுன்சிலர் திட்டுறாங்க, நம்ம ஆளுங்கட்சியில் இருக்க வட்ட செயலாளர் திட்டுறாங்க, எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் நாங்கள் எடுத்து வெளியே சொல்லட்டுமா? ஒரு இடத்துல ரோட்டில் மண்ணு கொட்டினா உடனே கவுன்சிலர் வந்து நின்றுவோம், என்னம்மா ரோட்டில் மண்ணு கொட்டியிருக்க,
நம்மளை பார்த்து கவனிச்சிரு அப்படின்னு அவன் வந்து நிற்பான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஏரியாவில் கவுன்சிலர்லேருந்து வருவாங்க, கவுன்சிலர் புருஷன் வருவான். ஒவ்வொருத்தராக வந்து ரோட்டில் மண்ணு கொட்டினதுக்கே வீடு வேலை நடக்கும். யாராவது ரோட்டில் சைடில் வீடு வேலை நடக்கிறதுக்கே இவ்வளோ பண்ணுறீங்க, இதுக்கு பேர் திருட்டு தானே, நீங்கள் பண்ணுற திருட்டெல்லாம் விட்டுருவீங்க. இதெல்லாம் வச்சு பெருசாக பூம் பண்ணி உங்களுக்கு தேவை தமிழக வெற்றி கழகத்தை நிர்வாகி இதை பண்ணான். ஸோ அது உண்மையாக பொய்யெல்லாம் உங்களுக்கு தெரிய தேவையில்லை. தமிழக வெற்றி கழகம் பேர் இருக்கா, போட்டு விடு, ஃப்ளாஷ் பண்ணு, இவங்ககிட்ட இருந்து துட்டை வாங்க, இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ வருங்காலங்களில் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறேன். ஸோ நம்ம சொல்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுங்க கிடையாதான். இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். காரணம் என்ன, ஒரு ஜேர்னலிஸ்ட்டுன்னு போது அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வைக்கும்போது ஏன் ப்ரெஸ் மீட்லாம் அவங்கள கூப்பிட்டு வைக்கிறோன்னா அவங்க உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா. இந்த அளவுக்கு பொய்யை பரப்புறாங்கன்னா அவனா சொல்கிறீங்களா உங்கள் தலைவர் ஏன் ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டேறாரு. இந்த மாதிரி சில விஷ கிருமிங்க உள்ளே இருக்கிறனால தான் நம்ம சில விஷயங்களை யோசிக்கிறோம். நம்ம ஒன்று சொல்லுவோம், வெளியே கொண்டு போகிறது வேற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு பார்த்துருப்பீங்க. கேள்விகளெல்லாம் ரெடி பண்ணி ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டாரு அவரே. அதுக்கு ஆன்சரும் அவர் ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் எப்படின்னா பேப்பரில் இங்கேருந்து ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்குறாங்க, இவர் பேப்பரில் பார்த்து அதுக்கு பதில் சொல்கிறாரு. ப்ரெஸ் மீட்னா எப்படி இருக்கும், அவங்க கேட்குற கேள்வி நம்ம எதிர்ச்சியாக பதில் சொல்லணும், அதானே ப்ரெஸ் மீட்டு. நீங்கள் கொஸ்டினும் நீங்களே ரெடி பண்ணுறீங்க, ஆன்சரும் நீங்களே ரெடி பண்ணுறீங்க, இதுக்கு பேர் ப்ரெஸ் மீட்டா? முதல்ல ஆளுங்கட்சியை ரெடி பண்ணிட்டு வாங்க, அப்புறமா எதிர்கட்சிக்கிட்ட நீங்கள் பேசலாம். ஐ மீன் தமிழக வெற்றி கழகத்தை பேசலாம். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன். டாடா டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.